அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உலகத்தை படைத்து பரிமாறுகின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும். அகிலத்திற்காக அருட்கொடையாக வருகை தந்த அண்ணல் குருமானார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருந்தன்மை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. என் பேர் அபூபக்கர் சித்தி. என்னுடைய பழைய பேர் புத்தர். நான் மயிலாடுதுறை மாவட்டம் சங்கராமந்தம் பக்கத்தில் உள்ள அரசூர் என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கிறத பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் கடந்த 24 வருஷமா கடவுள் மறுப்பாளர். எங்க தாத்தா பாத்தீங்கன்னா தீகா ஒரு ஒன்றிய செயலாளர். அந்த காலத்திலேயே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ஒன்றிய செயலாளராக இருந்தாரு. நம்ம கோயிலுக்கே போனது இல்லை, கோயிலு பக்கமே போனது கிடையாது. கோயில்னா எப்படி இருக்கும், என்ன வழிமுறைகள், அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப 2014 இறந்து போயிருக்காரு. உடம்பு சரியாத இறந்து போயிருக்காரு. அதுக்கடுத்து நம்ம எந்த ஒரு அரவணைப்புமே இல்லாம இருக்கணும். அப்பதான் அந்த கோட் இந்தியான்னு சொல்லிட்டு எங்க சென்னையில வேலை கிடைக்கும். நமக்கு வேலை கிடைச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கோயிலுக்கு சொல்லலாம் எதுக்குமே போறது இல்லை. நமக்கு அதை பத்தி தெரிஞ்சாலும் நம்ம போக முடியும். அப்படியே இருக்கும் போது 2021 கோடு க்ளோஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சோன்னா முன்னாடியே வேலையை விட்டு போயிட்டானா. வேலையை விட்டு போயிட்டு ஊர்ல ஏதாவது ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கணும், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் பயனா இருக்கணும், நமக்கும் பயனா இருக்கணும், நமக்கும் வருமானம் மாதிரியே இருக்கணும், மக்களுக்கும் அது பயனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியாக போயிடுது. உடம்பு சரியாக போனோடனே யூரினரி இன்ஃபெக்ஷன். அது எனக்கு சுகர்லாம் இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தோடனே யூரின் அதிகமாக போக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அப்போ டாக்டர்கிட்டலாம் போயிட்டு இருக்கேன், வரேன், ஒன்றும் பண்ண முடியல. என்னால் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பயம் வேற, பயத்திலே அதிகம் யூரின் போகுது. அப்போ நம்ம வீட்டில் வெளியில தான் பார்த்துருங்க, உள்ள ஒரு டப்பா வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அந்த யூரின் வெள்ளை கலரா இருந்தா வெள்ளை கலரா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்னு ஒரு சிந்தனை. எவனுக்காவது கடையில அவன்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அதை பத்தி சிந்தனை, ஒரே சிந்தனை நமக்கு. அப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் இறப்பு கூட போக முடியல. அவருக்கு வயிறு ஏதோ ப்ராப்ளம், அதனால இறந்து போயிட்டாரு. அந்த இறப்பு கூட போக முடியல. நமக்கும் ஏதாவது வயிறுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, வீட்டுக்குள்ளே அந்த யூரின் அதிகமாக போயிட்டு இருக்கு. அது என்ன பண்றதே தெரியல. அப்ப நம்ம எங்க மாமா பையன் இர்பான் ஒருத்தர் இங்கதான் இருக்காரு. அவரு வெளியில போயிருக்காரு. இந்த உடலும் மனமும் வாழும் நலம் பெறன்ற புத்தகத்தை கொண்டு கொடுத்தாரு கடையில. மாமா, நீங்க ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நீங்க இந்த புத்தகத்தை படிங்க, படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வரும்னு சொன்னாங்க. இந்த புத்தகத்தை படிச்சேன். அடுத்த நாள் காரைக்கால்ல ஒரு பயான் கிளாஸ் அது இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட ஒரு பயான் கிளாஸ். அந்த கிளாஸுக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடியே பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி பயான் கிளாஸ் இருக்கு, நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நான் 8:30 மணிக்கெல்லாம் அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு அவங்கள நான் பயான் கிளாஸ் கூப்பிடுறேன், வாங்க நம்ம போவோம், அவங்க 3 பேரும் போவாங்க அப்படின்னா. அந்த புக்ல என்ன போட்டுருக்குன்னா, நோயையும் அல்லாத தரான், அந்த நோய்க்கான நிவாரணத்தையும் அவரே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே அந்த பயான் கிளாஸுக்கு போயிட்டு அங்க வெளியிலேயே உழு பண்ண சொன்னாங்க. எனக்கு தெரியல என்ன பண்றது, எப்படி பண்றது, சும்மா கை காலை கழுவிட்டு வாங்க, உள்ள போங்க அப்படின்னு உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு அந்த தர்கா வழிபாடு எப்படி வழிபாடு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். ஏன் மாப்பிள்ள இங்க நம்மளை கூட்டு வந்திருக்கீங்க, நமக்கு நான் முஸ்லீம், நம்ம இந்த மாதிரி தர்கா வழிபாடை பத்தி பேசுறாங்க, நம்ம என்ன பண்றது, என்னையா கூப்பிட்டு வந்த, நீங்க சைட்ல உட்காந்துருங்க, என்ன பேசுறாங்க பேசுட்டா நீங்க காதல வாங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் மகரிப் டைம் வந்துருச்சு. மகரிப் டைம் வந்தாங்க, சரி வாங்க தொழில போகலாம். என்ன மாப்பிள்ள அதெல்லாம் திருப்பான மாப்பிள்ள, என்ன கூப்பிட்டு போற அப்படின்னு. ஒன்றும் பரவாயில்ல வாங்க உழவு பண்ணணும், உழவு பண்ண வைக்கிறாரு. உழவும் பண்ண வைக்கிறோம். உழவு பண்ணிட்டு உள்ள போயிட்டு தொழுதான்.
தொழும் போது அந்த சஜ்ஜா பண்றோம். சஜ்ஜா பண்ணும்போது என் கை கால எல்லாம் உடம்புல அப்படியே சிலுத்துட்டு இந்த பயம்னு ஒண்ணு இருந்துச்சு. இந்த பயமே வந்து போயிட்டு அதுல இருந்து இந்த பயம் முன்னாடி பயப்பட்டது இது பண்ணதெல்லாம் போயிட்டு அதுல இருந்து போயிட்டு வந்து அங்க ஒரு ஸ்ரீலங்கன் இமாம் ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு இவர் ஹிதாயத்து வருவாரா, நேரு வழிக்கு வருவார் அவரு அப்படின்னு கேட்கிறாரு அவர்கிட்ட. அவங்க சொல்றாரு ஒரு 100% வருவாரு, ஒரு மூஞ்ச பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அப்ப முன்னாடி உள்ள அந்த இமாம் கிளாஸ் எடுத்த இமாம் கிட்ட நாங்க போறோம், பேசணும், மாமா இருக்காரு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட நாங்க போறோம். அவர்கிட்ட போன பிறகு அதே கேள்வி அவர்கிட்டையும் கேட்கிறாரு. இவரு 100% உடனே களிமா சொல்லிட்டேன். அடுத்த செகண்டே களிமா சொல்லிட்டேன். களிமா சொன்னோடனே திருப்பி 8 மணிக்கு துளை போறோம். திருப்பி நான் போய் நானே உழு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க மாப்பிள்ள நம்ம போகன்ட்டு நானே உழு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உழு பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுல இருந்து இஸ்லாத்துக்கு அப்படியே வந்துட்டோம். நம்ம இந்த இஸ்லாத்துக்கு எதுக்கு வந்தோம்னா வச்சுக்கீங்களேன், இந்த பயத்தில இருந்து விடுதலை மிக முக்கியமானதான். பயத்தில இருந்து விடுதலை. ஒரு மனிதனுக்கு வந்து பயம் வந்துட்டுன்னு வச்சுங்களேன், அந்த பயம் அப்படியே பயம் வந்து மனிதனை கொண்டுடும். நம்ம வந்து பயம் தான் நமக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி ஒண்ணுமே இல்லை. டாக்டர் கடைசியிலாம் பார்த்தா பயம் தான் நம்மளை எவ்வளவு கொண்டு இருக்கு. பிறகு பயத்துல யூரின் அதிகமா போய் ஒண்ணு என்ன பண்றதுன்னு புரியல. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமா பையன் ஊருக்கு போயிட்டாரு. அவரு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நீங்க நம்ம ஊர்ல 4 பள்ளி இருக்கு. 4 பள்ளியில வந்து தொழ முடியாது. நம்ம போகலாம் நம்ம அவங்கள பார்த்து தொழணும். என்ன பண்றது, ருக்குல என்ன பண்றது, சஜில தக்பீர் கட்டும் போது என்ன சொல்லணும்னு தெரியல. உடனே ஒரு டிராயிங் எல்லாம் போட்டு இங்க தக்பீர் கட்டும் போது இதை சொல்லுங்க, சஜ்ஜாவில சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லி போயிட்டாரு. நான் எல்லாத்தையும் மனப்பாடம் முடிஞ்சுட்டு அதுக்கு பள்ளிக்கு போறேன். பள்ளிக்கு போனோன்னா நல்ல வரவேற்பு எனக்கு. ஏன் நல்ல வரவேற்புனா, மக்களிடத்தில் அதிகம் தேடப்படுவார் யாருன்னா அவரே சிறந்தவர்னு சொல்றாரு நபி. நான் வந்து அதிகமா தேடப்படுற ஆளா இருக்கனால என்ன எவனுமே கேள்வி கேட்கல. நீ ஏன் இஸ்லாத்துக்கு வந்த, நீ ஏன்டா பாயா வந்திருக்க, ஊர்லயும் அவனு கேட்கல. அதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் மாறி இருக்கான். அவனெல்லாம் வந்து உனக்கு புதைக்கிறதுக்கே இடம் இல்ல கிடையாது, உனக்கு புதைக்கிறதுக்கு இடம் கிடையாது, உங்க அப்பனுக்கு எப்படா புதைக்கிறதுக்கு இடம், நீ பாயா மாறிட்ட, உங்க அப்பா இறந்துடுறான், உங்க அப்பனுக்கு எப்படா புதைக்கிறதுக்கு எப்படா இடம் கொடுக்குறது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல அவங்களால. நான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்கிட்ட அவன் எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நான் வந்து அவனுக்கு உதவி பண்ற ஆளாவே இருக்கேன். டெய்லியும் ரெகுலரா ஏதாவது ஒரு உதவி பண்ற ஆளா இருக்கனால என்னை எவனுமே கேள்வி கேட்கல, இதுவரையும் கேட்கல. அப்படியே நம்ம கடந்து போயிடுறோம் அப்படியே. அப்புறம் இந்த இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைக்குது. நான் இஸ்லாத்துக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கெல்லாம்? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஒண்ணு சொல்லலாம், அவங்க தெரிஞ்சவங்க நீங்க எல்லாம் சொல்லதே இல்ல. 2008 கரெக்டா 2 மாசம் 10 நாள் தான். புரியுதுங்களா? இரையச்சம் வேணும். இஸ்லாமியர் வந்துட்டா இஸ்லாமிய நிறைய பேர் இருக்காங்க, இரையச்சமே இல்லாம இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல 5 வேளை பருந்து தொழுதுதான் ஆகணும். நான் வந்து இன்னைக்கு காலைல பஞ்சரை விட்டுட்டேன், நாளைக்கு வந்து சாயந்தரம் வந்து மகிழ்ப்ப தொழுதுன்னு அது சரியில்லை. அது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க 5 வேளை நீங்க தொழுதீங்கன்னாவே உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. 5 வேளை எனக்கு சுகர்லாம் இருக்கு. எனக்கு இந்த காலுக்கு இடையில வந்து அந்த கிளீன் பண்ணணும்னு வச்சிங்களா, அழுக்கா இருக்கும். அதை கிளீன் பண்ணினா அதனாலதான் புண்ணே வருது. இதெல்லாம் இந்த புக்ல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. இந்த புக்ல இருக்கு. கை காலை வந்து இந்த இடத்துல கழுவணும்னா அந்த ரிமூவ் பண்ணனா அதுல இருந்து தான் புண்ணே வருது. சுகர் புண்ணே அதுல இருந்து தான் வருது. சுகர் அதிகமான பிறகு அந்த இடத்துல புண்ணு அங்கதான் உருவாகுது. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வின் கிருபையினால ஒரு நாள் கூட நோன்பு நான் விடல. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த மார்க்கத்தை விட்டு என்ன வெளில கொண்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க வாழ்க்கையில. எல்லாருக்கும் மறுமையில தான் வாழ்க்கை தான். இதுவே எனக்கு மறுமை. நான் ஒரு பஞ்சாயத்து பண்ண ஆளு, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி வாப்பா எங்க வீட்டுக்கு வராங்க,
அப்போ நான் ஒரு பாக்கெட்ல ஒரு தலைவரோட போட்டோ வச்சுட்டு பாப்பா நாங்க போயிட்டு வரேன், அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்படி இருந்தேன் என்ன ரொம்ப எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த இஸ்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க இஸ்லாம் வந்து நிறைய பேர் பாயா மாத்தி நிறைய வீணாக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்து போய் படிச்சு பார்த்தாலும் தெரியும். அல்லாஹ் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் போனீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அவ்வளவு நன்மை. அஸ்லாம் அலைக்கும் சொன்னா அலைக்கும் சலாத்துல 40 நன்மை போயிடுங்க. என்ன பண்றது? நான் என் கடைக்கு எழுத்தாப்புல தர்கா இருக்கு. அந்த தர்கா அவர் ஒரு முட்டை வழியவர். அவர் என்கிட்ட நான் இஸ்லாத்துக்கு வந்தோடனே பேசவே இல்லை. ஏன்னா அவர் என்னடா பேசவே மாட்டாரு நம்மள்ட்ட, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நம்மள்ட்ட பேச மாட்டாரு. அதுக்கு வந்து நல்லா பேசுவாரு, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பேச மாட்டாரு. இவரை ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நேரம் அவர் பள்ளிக்கு போனேன். போய் தொழுந்துட்டு அப்புறம் திருப்பி வந்தேன். வந்துட்டு 5:30 மணிக்கு பஜ்ஜரை முடிச்சுட்டு வந்து கடையில உட்காந்து கடையை ஓபன் பண்ணி உட்காந்து இருந்தேன். வந்தாரு, நடந்து வந்துட்டு இருந்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் அப்படின்னாரு. அதுல இருந்து என்ன அத்தா தான் கூப்பிடு. என்னத்தா என்ன பண்ணணுத்தா, வேற வழி இல்லை. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் சொல்லுது. அவர் வந்து நம்ம சகோதரரு, அவர் நம்மளோட ஒன்றிணைந்து இருக்கணும். அவர் என்ன இதுல இருந்தாலும் பரவாயில்ல, அவரையும் மாற்றக்கூடிய கடமை வந்து நம்மள்ட்ட இருக்கு. அவர் ஒரு வழிகாட்டான ஒரு இதுக்கு போறாரு, ஒரு செயலுக்கு போறாரு, தர்கா வழிபாடு போறாரு. அவரை யாரும் மாத்துறது? நம்ம தான் மாத்தணும். ஒரு தலையாய கடமை நம்மகிட்ட இருக்கு. இது நடந்துட்டு இருக்கும்போது எங்க மாமா பொண்ணு வந்து இஸ்லாத்துக்கு மாறி இருக்கு. மாறின பிறகு அந்த பொண்ணை படிக்க வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளை, இஸ்லாமிய சகோதர மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம் கோயம்புத்தூர்ல. சரி கோயம்புத்தூர் போகணுங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன். கோயம்புத்தூர் போனோம் 500 ரூபா செலவாகும், நீங்களாம் வரீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் புக்கு போறேன், உங்களுக்கு டிக்கெட் போடுறேண்ணா, 400 ரூபா செலவு பண்ணேன், மீது 100 ரூபா நான் செலவு பண்ணிடுறேன். உங்க செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சாப்பாடு செலவெல்லாம் நீங்க யாரெல்லாம் வரீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒரு 65 பேர் வரான்ட்டாங்க. 65 பேர் வர்றாங்களா? சரி இதை ஏதாவது பண்ணி அவங்க சொல்லிட்டு உடனே கோயம்புத்தூருக்கு போன் அடிச்சு அங்க அக்கீம் பாய், சுல்பிகர் பாய், ஜக்ரியா பாய்னு ஒருத்தர், அவங்க 3 பேர்ட்டையும் போன் அடிச்சு, பாய் நான் 65 பேர் நான் முஸ்லீமை கூப்பிட்டு வரேன், அங்க முக்கியமா தாவா பண்ணி ஆகணும், நம்ம இங்கதான் நம்ம வேலையை காட்டி ஆகணும். ஏன்னா எனக்கு கிடைத்த இஸ்லாம் வந்து என் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும். கல்யாணம்னா எப்படின்னே தெரியாம இருக்கான் எங்க ஊர்ல இருக்கான். இங்க ஊர்ல இருக்கிற கல்யாணத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையமோ ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு பஸ்ஸுக்குள்ள கொண்டு போயிட்டு முதல்ல வந்து பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு போகணும். பாட்டு போட்டோம்னா கொஞ்சம் என்ஜாயா இருக்கும். உடனே டக்குன்னு எங்க அக்கா பொண்ணு பேசுனதை அப்படி போட்டோம் பாருங்க, எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. பேசினோடனே அந்த யூடியூப்ல பேசியிருக்கேன் எங்க அக்கா பொண்ணு, அந்த பேசினோடனே கண்ணீர் விட்டாங்க. அதே எமோஷன்ல அப்படியே கொண்டு போயிட்டு கல்யாணம்னா எப்படின்னு பண்றதுன்னு எங்க மாமா பையன் இன்னொருத்தர் வந்து எங்க அண்ணா ஒருத்தர் வந்து ஏன்னா பாயா மாறிட்டு என்ன நீ எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ என்ன பாயா மாறிட்டு அவனோட போய் சேர்ந்துக்கிட்டு இந்த இருப்பான உமரு இவனோட சேர்ந்துக்கிட்டு நீ வீணா போற, ஏற்கனவே உன்னை நல்லா கடை வச்சு நல்லா இது பண்ணிட்டு இருந்த, ஏன் அப்படி போய் இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்றும் இல்லைண்ணா நீ வாங்கினா நீ கல்யாணத்தை பாருங்க, அப்போ உனக்கு புரியுண்ணே எதுக்கு நீ இஸ்லாத்துக்கு நான் வந்திருக்கேன்னு புரியுண்ணே. கல்யாணத்தை பார்த்துட்டு மாப்பிள்ள அவர் இன்னொருத்தர் சொல்றாரு, மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பார்த்தது இல்லை, கல்யாணம் முடிஞ்சுட்டு எங்க மாமா சொல்றாரு, இர்பானோட அப்பா சொல்றாரு, மாப்பிள்ள நான் தான் பெரியப்பா, நான் மாலை போடணும் என்ன பண்றது, கல்யாணம் முடிஞ்சுட்டுங்கிறாமா. மாமா இதான் மாமா கல்யாணம், மாலைலாம் கிடையாது மாமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். மாலைலாம் கிடையாது, இதுதான் கல்யாணம். அப்போ உன் பிள்ளைய பத்திரிக்கை நீ பெருமைப்படுங்க. நீ அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதுட்டாரு. என் பிள்ளைய நான் வந்து வேற வழிகாட்டுல போனான்னு நினைச்சுக்கிட்டேன், நான் என் பிள்ளை வந்து சரியான வழிகாட்டுல போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் திருப்பி அதை முடிச்சுட்டு அப்படியே கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுல ஒரு 5 பேர் களிமா சொன்னாங்க. நம்ம தாவா பண்ணோடனே ஒரு 5 பேர் களிமா சொன்னாங்க. நானும் இஸ்லாத்தை எதுன்னு ஒரு 5 பேர் களிமா சொன்னாங்க. அவங்களும் நம்ம தொடர்புல தான் இருக்கோம். நம்ம
அந்த தொடர்ச்சியா அதோட முடிஞ்சிட்டு மயிலாடுதுறையில வந்து புத்தக கண்காட்சி நடக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 மாசம் 10 நாள் நடக்குது. இது நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ்வின் கிருபையில தான் நடக்குது எல்லாம். 2 மாசம் 10 நாள்ல. அடுத்தது இது முடிஞ்ச பிறகு எங்க ஊர்ல மயிலாடுதுறையில வந்து புத்தக கண்காட்சி 10 நாள். சரி, நம்ம கடையை சாப்பிடணும், நமக்கு அரிய வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அங்க டீம்ல யாருக்கும் சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் இல்லை. டெய்லியும் மத்தியானம் சாப்பாடு கொண்டு போறது. எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க சாப்பாடு கொண்டு போயிட்டு அங்க நமக்கு தாசில்தாரு கலெக்டர் எல்லாரும் தெரியும். அவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் புத்தகம் கொடுத்து அவங்களுக்கு தாவா பண்ண ஆரம்பிச்சோம். தாவா பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. 10 நாள் நம்ம தான் வீட்டுல கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சாப்பாடு கொடுக்குறோம். அவங்க சந்தோஷம் தாங்கல. நான் அப்பதான் அந்த இஸ்லாம்னா என்ன, அந்த குரான்ல என்னென்ன போட்டிருக்கு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும். அவங்க தாவா பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இத பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு சகோதரர் வந்து, அவர் வந்து அல்கசினா ஓனர். அல்கசினார் ஒரு ஜுவல்லரி வச்சிருக்காரு மயிலாடுதுறையில. அந்த ஓனர் வந்து எங்க மகனுக்கு வந்து கல்யாணம், அந்த கல்யாண மண்டபத்துல வந்து நீங்க தாவா பண்ண முடியுமா புக் ஸ்டால் போட்டு அப்படின்னு கேட்கிறாரு. சரி, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். 10 நாள் தாவா முடியுது. தாவா முடிஞ்சது அந்த புக் ஃபேர்ங்கிறது நிறைய பேர் நிறைய இது வச்சிருக்காங்க. நாங்க சாஜிதா புக் சென்டர் வச்சிருக்கோம், நிறைய இது வச்சிருக்காங்க. அவங்க யாருமே பண்ணாத ஒரு அரிய வேலையா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் எல்லா புக் சென்டர்லயும். அது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். அது எப்படின்னா வச்சுங்களா, ஒரு இஸ்லாமிய பையன் வந்து என்கிட்ட வந்து எல்லாம் தெரியுதுண்ணா, எனக்கு எப்படி தொழில்னு தெரியலண்ணா அப்படின்னு கேட்க. இஸ்லாம் வந்து எப்படி போய் சேர்ந்துருக்கு பாருங்க. இன்னொரு டாக்டர் அதே மாதிரி அந்த கல்யாணத்துல தாவா பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல ஃபேமஸ் டாக்டர் ராஜசேகரன் சொல்லிட்டு, அது எலும்பு முறிவு டாக்டர். கவர்மெண்ட்லயே பண்ண முடியாது, அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட நாங்க தாவா பண்றோம். அவர் வந்து சொல்றாரு, தம்பி இவ்வளவு நாளா எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல தம்பி. உடனே தாவான்னு போட்டு நம்பர் சேவ் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப போன் அடிப்பாரு, தம்பி இதெல்லாம் சந்தேகம்லாம் கேட்பாரு. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது அன்னைக்கு நைட்டே அடுத்த கூட வராங்க. ஆம்பூர்ல வாழ்வியல் கண்காட்சின்னு சொல்லிட்டு 2 நாள். சரி, அங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அந்த ரூம் சரியா கிடைக்கல எங்களுக்கு. போயிட்டு திருவண்ணாமலையில் தங்கிட்டு திருவண்ணாமலையில இருந்து நாங்க ஆம்பூருக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆம்பூருக்கு வர முடியாது, உமராபாத் வந்துருங்கன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை உமராபாத் போறோம். அங்க ஒரு மதரசா, நல்ல பெரிய மதரசா, உமரின்னு சொல்லுவாங்க. உமரிலாம் அங்க இருந்து வராங்க, உமராபாத்ல இருந்து வராங்க. அங்க வந்து அரபு பயான் கேட்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஒன்றின் பின் ஒன்றாக நடந்துட்டு இருக்கு நமக்கு. அந்த பயானை கேட்டுட்டு அதுக்கடுத்து அடுத்தது அந்த ஆம்பூர்ல வாழ்வியல் கண்காட்சி போறோம். வாழ்வியல் கண்காட்சிக்கு போனோடனே அங்க வந்து தாவா, ஃபுல் அண்ட் ஃபுல் தாவா. அங்க வந்து நம்ம வந்து புத்தகம் வைக்கிறதுல வெளியில உட்காந்துருக்கோம், மேல தாவா நடந்துகிட்டு இருக்கு. சிறப்பா இருந்துச்சு. ஒரு 4-5 பேருக்கு களிமா சொன்னாங்க 2 நாள்ல. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த கல்யாணத்துக்கு போனோம் பாருங்க. கல்யாணத்துல பார்த்துட்டு ஒரு சகோதரர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ லேட்டஸ்டா மும்தாஜ் போய் பேசியிருப்பாங்க. மும்தாஜ் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும், நிறைய தலைவர்லாம் பேசியிருப்பாங்க. மும்தாஜ் சொன்னாலும் தெரியும், அதை தான் நியூஸ்ல போட்டுட்டு இருக்கான். மும்தாஜ் பேசுனதான் போட்டுருக்கான். அதுக்கு பின்னாடியே பேசின ஆலிம் இவரு பேசினாரு, நம்ம வந்து அப்துல் பாசித் போட மாட்டான், மும்தாஜ் பேசுனதான் போட்டிருக்காங்க. மும்தாஜ் வந்து திருமலா வாசல்ல வந்து ஏஆர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் மதரசா, அவர் வந்து ஒரு மொபைல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல வந்து மொபைல் கடை வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பெண்கள் மதரசா அவங்க ஊருக்காக கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 12,000 பேருக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு 5-6 மாவட்டத்தில இருந்து வண்டிலாம் அனுப்பி எல்லா ஜமாத்துக்கும் வண்டிலாம் அனுப்பி ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க ஒரு முஜிபுதீன் சொல்லிட்டு ஒரு தோழர், அவரு போன் அடிச்சு இந்த மாதிரி நீங்க இதுல தாவா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க புத்தகம்லாம் எங்க யாரும் வரல, இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு புத்தகத்தெல்லாம் அடிக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா தலைவருக்கும் குரான் கொடுத்தோம். வந்த தலைவர்களே ஆலோசனை நவாசெல்லாம் வந்தாரு. எல்லா தலைவருக்கும் இந்த இதை கொடுக்குறோம். கொடுத்த பிறகு கடைசி நேரத்துல அந்த ஏஆர் சாதிக்கு ஒரு வாழ்வியல் கண்காட்சி புத்தகம் கொடுத்தோம். கொடுத்துட்டு குரான்லாம் ஒரு இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம், ஏதாவது பாருங்க, ஏதாவது உங்களோட கடந்த நன்கொடை இருந்தா வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு
அவர் சொன்னாரு, நாங்க உங்களுக்கு ஏதாவது பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது நான் இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ஊர்ல இருக்க சகோதரர்கள்லாம் வந்து அங்கங்க போன் அடிச்சு நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பி, நீ எப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வந்த, என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிய, எதை பண்ணிட்டு இருக்கிய, என்ன பண்ற, ஒண்ணுமே புரியலையே. அது சொன்னா நம்ம போட்டோ எல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும், இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுல இதுல என்னன்னா ஒரு வருத்தக்கூடிய வேலைன்னா, வருத்தத்தக்க செய்தி என்னன்னா, இப்போ ஒரு அமைப்பு ஒரு கட்சி இருக்காங்கன்னா அவங்க வந்து தனியா பண்ணணும் தான் யோசிக்கிறாங்க தாவா. எங்க ஊர்ல தாவாவுக்கு ஆள் இல்லை. தாவாவுக்கு ஆள் இல்லைன்னா அமைப்பா இருக்காங்க. ஏன்னா ஒரு மசூராவுக்கு வந்து அந்த வாழ்வியல் கண்காட்சியில பெரிய மசூராவும் நடக்குது. அதுக்கு என்ன அனுப்புறாங்க, போய் ஜுல்பிகர் பாய் வந்து நீ போய் பேசு, உன் ஊர்ல என்ன நடந்து நீ போய் சொல்லு, எவனை சாப்பாடு கொடுக்கல என்ன கொடுக்கல நீ போய் சொல்லு அப்படிங்கிறாரு. நான் போய் சொல்றேன், போய் சாப்பாடுலாம் எதுவும் கஷ்டமா இருந்துச்சு, நான் தான் சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்து வந்து கொடுத்தேன், யாரும் உதவி பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப மயிலாடுதுறையில யாராவது ஒரு ஆளு தாவாவில் இருந்திருந்தா இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்காதுன்னு அப்ப எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் சில இடத்துக்குலாம் நிறைய டீம்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க, போய் பேசக்கூடிய வாய்ப்புலாம் நமக்கு. அந்த வாய்ப்புலாம் அந்த இடத்துக்குலாம் நான் போய் சொல்றது, நீங்க எந்த அமைப்பா வேணா இருங்க, தாவான்னு வந்தா எல்லாரும் வாங்க, களத்துக்கு வாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ தெரிஞ்சுக்கிட்டதான் மற்றவருக்கு சொல்லி கொடுத்தா சொல்லுது. நீ தெரிஞ்சுக்கிட்ட நீயே வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப எனக்கு காசு போனா எல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டேன், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாரி நீ உருவானும்ல. இப்ப இர்பான் நினைச்சிருந்தா நான் செட்டில் ஆயிட்டேன், நாங்க வந்து ட்ரஸ்ட்ல இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா நான் இப்ப வந்து பேசிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இஸ்லாம்ங்கிறது பிறனால நாடுது. இன்னொன்னு என்னன்னா, நமக்கு இஸ்லாம் வந்துட்டுனா, நம்ம தெரிஞ்ச இஸ்லாம் வந்துட்டுனா அடுத்தவங்களுக்கு நம்ம அதை வந்து போதிக்கணும். நான் கடைக்கு வரவங்கள்ட்ட சொல்றது, இஸ்லாம்லாம் அப்படிதான். நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அடுத்த நாளும் போன் அடிச்சு, அந்த அக்கா எல்லாம் போன் அடிச்சு அஸ்லாம் வலைக்கும் எடுத்தேன், போன் எடுத்தானே முன்னாடியான்ட்டு அதை தம்பின்னு பேசுவாங்க, அதுக்கடுத்து போன் எடுத்தானே அஸ்லாம் வலைக்கும். இப்ப சலிக்காம எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தர்கா அங்க ஓடி தர்கா எழுத்தாப்புல, என் கடைக்கு எழுத்தாப்புல தர்கா. அப்ப வியாழக்கிழமை அங்க தர்காவுக்கு வந்தாலும் நான் பயானம் போடுறது, நான் பயானம் போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். பயானம் ஓடிட்டு இருக்கோம், அதை ஒரு 4 பேர் பார்த்துட்டு வந்து என் கடையில உட்காந்து சேர தூக்கி போடுவான், உட்கார சித்தனை கேட்டு இருக்கோம். அதுல அதிகமா அப்துல் பாசித் புகாரி தான் போடுவான். அது வந்து ரொம்ப எமோஷனா பேசுவாரு. அதனால 4 சேரை போட்டு வெளியில உட்கார வச்சிருவான், 2 பேரை உள்ள உட்கார வச்சிருவான், கேளுங்க அப்படின்னு. அவன் அந்த சிந்தனையில இருந்து இந்த சிந்தனைக்கு வரும்னு சொல்லிட்டு செஞ்சான். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தா பாருங்க, அந்த ஓனர் நோட் பண்ணிட்டாரு. நோட் பண்ணிட்டு கடையெல்லாம் காலி பண்ணிக்கணும், அர்ஜென்ட்டா நீங்க கடையை விட்டு வெளில போயிடணும். கடையை விட்டு வெளில போக முடியாது, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, புரியுதா? நீ கடையை காலி பண்ண முடியாம, என் பொருள் 4 லட்ச ரூபா உள்ள இருக்கு, 2 மாசம் எனக்கு டைம் கொடு, நான் சரி பண்றேன். ஆனா இது என்னத்துக்காக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நீங்க எதுக்காக இத்தனை நாள் என்கிட்ட நீங்க பழகிட்டு, உங்களுக்கு நிறைய அவங்க பக்கத்துல வந்து ஒரு பேங்க் ஒண்ணு கட்டுறாங்க, அவங்க பேங்குக்கு வந்து யாருமே வந்து எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்றேன், கலெக்டர் ஒரு 25 கிராமத்துல போய் ஒரு லெட்டர் போர்டுல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு கலெக்டர்கிட்ட கொண்டு போய் நான் கொடுக்குறேன். அவரு போல, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இந்தாங்க, ஒரு 25 கிராமம் வந்து பேங்க் வசதி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க எனக்கு வேலை பார்க்குறாங்க பாருங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு அதுக்கு அந்த செஞ்ச நன்றிலாம் அவங்களுக்கு இல்ல. இவனை முதல்ல வெளியில கிளப்பணும், இவன் இருந்திருந்தானா எல்லாத்தையும் பெரிய சிக்கல் ஆக்கிடுவான், ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப அல்லாவின் கிருபையால அதே கடைக்கு ஏத்தாப்புலயே அக்கா வந்து இன்னொரு இஸ்லாம் சகோதரி வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கடையை காலி பண்ணி சொல்லிட்டாங்க. யாத்தா நம்ம கடை இருக்கு, நம்ம கடையில வந்து இருக்கா, அந்த கடை சின்ன கடை, நல்லா செஞ்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பரகத்து.
அப்படி பெரிய கடை, அந்த கடையை ஏத்தாப்பு இப்ப நம்ம கொடுத்துருக்கான். இப்ப நம்ம வச்சு ஓபன் பண்ண போறோம் அந்த கடையை. நீங்க வந்து எப்போதுமே இரையச்சம் வேணும். இரையச்சம் இருந்ததுன்னா நீங்க வந்து அல்லாஹ்ட்ட நான் வந்து வேண்டிட்டே இருப்பேன். நான் வந்து ஒருபோதும் வந்து இந்த மார்க்கத்தை விட்டு வெளில போடக்கூடாது. நான் மார்க்கத்தை எல்லாருக்கும் போதிக்கணும். அந்த இதை மட்டும் எனக்கு கொடு. வேற காசு போனா இதெல்லாம் எனக்கு தேவை. ஏன்னா நான் வழிகேடா இருந்தேன், வெளியில வழிகேடா இருந்தேன். என்ன ஒரு நல்லவனா மாற்றி என்ன உட்கார வச்சிருக்கேன். அப்ப நான் வந்து என்ன பண்ணணும்? உனக்கு கூலி. எனக்கு நான் நல்லா இருக்க மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாதான் இந்த சமூகம் நல்லா இருக்கும். இப்ப எங்க அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில வந்து நான் வந்து நோன்பு வச்சிருந்தா ஒரு சகர் சாப்பாடு வந்து ஒரு தோழர் வந்து சகர் சாப்பாடு கொடுக்குறாரு அரேஞ்ச் பண்ணி. இந்த சாப்பாடு ஒன்றும் சரியில்லை. எங்க அம்மாட்ட போய், ஏமாம்மா சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? காலையில கொஞ்சம் சமாளிச்சு கொடுமா, சுகர் வேற, பசியாக எடுக்கும். அதாவது ஒரு நாள் தைராத ஊற்றி கொடுமா, சுகர் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு நான் சொல்றேன். இந்த அம்மா சரிப்பா சோறு வச்சு கொடுத்துட்றோம், உனக்கு சோறை மட்டும் வச்சு கொடுத்துட்றாங்க. டெய்லி என்ன பண்றேன், சோறு தயிரை வாங்கிட்டு வந்து ஒரு 5 நாள் இதான் தயிரை ஃபுல்லா ஊற்றி சாப்பிடுறது. நம்ம வந்து முடிவு பண்ணிட்டான், நீ நோம்பு வச்சு அவனு முடிவு பண்ணிட்டான். இது அவனுக்காக வாய்ப்பு கிடைக்குமா? இஸ்லாத்துக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. அதுக்கு அடுத்து ரம்ஜான் வருது, நோம்பு இருக்கணும். இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டா 1 வருஷம் காத்துட்டு இருக்குங்க. என்ன பண்றது? 1 வருஷம் போயிடுங்க, 5-6 மாசம் போயிடும். நான் என்ன பண்ண முடியும்? அதை நான் ரெடி பண்ணி ஆகணும்ல. உடனே என்ன பண்றேன், 5-6 நாள் எங்க அம்மா அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, அவங்களே 3:30 மணிக்கு எழுந்துச்சாங்க. நம்ம பையன் வந்து உறுதியா இருக்கான், நம்ம வந்து ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்ட்டு 2 பேர் சகர் சாப்பாட்டுக்கு கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு சகோதரர் வந்து நான் ஏற்கனவே போய் தாவா பண்ணதுனால 2 சகோதரர் போன் அடிச்சு, இந்த கிட்டு இருக்கு நீங்க வாங்கி எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கடுத்து எங்க அம்மா காலையில ரெகுலரா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி களிமா சொல்லிட்டாங்க. அம்மா பெரிய விஷயம் இல்லையா? எங்க அக்கா ஒருத்தவங்க கிறிஸ்டினை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் களிமா சொல்லிட்டாங்க. எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், எனக்கு 35 வயசு ஆகுது, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அண்ணனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், வீடு கட்டிட்டேன். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணா நீங்க 2 பேரும் இஸ்லாம் தெரியாதுனா கல்யாணம் பண்ண முடியும். அது என்ன நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா ரெடியா இருக்காரு, கல்யாணம் சொல்றது ரெடியா இருக்காரு, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன கூடிய சிகில ஒரு வாரத்துல சொல்லிட்டு வர நினைக்கிறேன். களிமா சொன்ன முறை அவங்களை படிக்க அனுப்புவோம். இதெல்லாம் ஏன்னா வச்சுங்களேன், ஒரு இரையச்சம். இந்த இரையச்சம் வந்து அல்லாஹ் நான் வந்து தொழில் என்ன பண்றது ஏது பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம தொழில் போகணும்னு வச்சுங்களேன், ஏதாவது நம்மள ஏதாவது சொல்லிடுறானோ ஏதாவது பண்றாங்களோ அது வேற பயம். நான் வந்து எங்க ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் ஒரு பள்ளியில தொழுதுட்டு இருந்தேன். சரி, இஸ்லாம் என்ன சொல்லுது, உனக்கு பக்கத்துல இருக்க பள்ளியில நீ போய் தொழுவணும், நீ எதுக்கு அங்க போய் தொழுவுற அப்படின்னு சொன்னோன்னே நான் முன்னே எங்க பள்ளிக்கு போறேன். அங்க போயிட்டு கொஞ்சம் எமோஷன்ல ஆமேட்டேன். யாரா அவன் ஆமேன்னு சொல்றான்ட்டு, என்ன பண்றது ஆமேன்னு சொல்லிட்டானா, எவனா ஆமேன்னு சொல்லிட்டான், என்ன பண்றேன்னு அவங்களே பேசிக்கிறாங்க, எனக்கு தெரியல. உடனே இமாம் கூப்பிடுறாரு, ஒரு 5 நாளைக்கு பிறகுதான் இமாம் கூப்பிடுறாரு, இஸ்லாம் உடைங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, என்னடா அது நம்மளை கூப்பிட்டு பேச மாட்டாரு, என்னடா நல்லா இருக்கீங்களாங்கிறாரு. அப்பயும் எனக்கு டவுட்டு. இந்த ஆமேனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கின்றது. சரி கம்மி பண்ணிக்கின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகாம இருக்க கூடாது. அங்க இருக்கிற ஆளை நம்ம மாத்தி ஆகணும். அந்த பள்ளியில வந்து ஒரு நாள் போய் தொட போற, யாருமே தொட வைக்கிறது ஆள் இல்லை. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இக்காமத்து பண்ணி வச்சு அவனை தொட வச்சிருக்காங்க. அடுத்த நாளும் விடக்கூடாது. இதான் நம்ம இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடா ரைட்டை விட்டுறா, வேலை அப்புறம் கிடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இவனுல சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நேர காலைல போறது. காலையில பஜர்ல முன் சொன்ன தொழில் வருது. அடுத்தது லுகருக்கு போனோம்னு வச்சுங்களேன், முன் சொன்ன தொழில் வருது, பின் சொன்னதும் தொழில் வருது.
அரை மணி நேரம் பள்ளியிலே உட்காந்துருக்காரு. இதெல்லாம் அந்த அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த தராவி தொழில் வந்தது பாருங்க, போய் தொழுதுட்டு வெளியில வரான். அப்பதான் நான் யாருன்னு அவருக்கு தெரியுது. எங்க தாத்தா கொஞ்சம் அங்க முஸ்லீம் சகோதரோட கொஞ்சம் இணக்கமா இருக்கக்கூடிய ஆள். யாரும் கேட்டு வெளியில தொழுதுட்டு இப்படி வெளியில, தம்பி நீ 8 ரக்காத்து தொழுதுக்க 3 ரக்காத்து தொழுதுக்க கையை நீட்டிக்க ஏதாவது பண்ணிக்க, என்ன வந்து நீ எதிரியா பார்க்க கூடாது, நான் வந்து உன் சகோதரர், என்ன நீ எதிரியா பார்க்க கூடாது அப்படிங்கிறாரு. கட்டி முடிக்கிறாரு. கேட்டா உன்னை யாரும் எடுத்துக்கிட்டு வந்தா நீ கம்மு இருக்கா அப்படின்ட்டு கட்டி முடிச்சு அணைக்கிறாரு. என்ன பாருங்க, நம்ம வந்து ஏன்னா அங்க வழிகள் தான் இருக்காங்க எல்லாருமே, தொழில வர மாட்டான் யாரும். இதுதான் சிக்கல். தொழ வராத இடத்துல நம்ம போயிட்டு அவர் 1/2 மணி நேரம் தொழுதுனால எவ்வளவு ஒரு மாற்றத்தை வந்தது பாத்தீங்களா? அதான் இரையச்சம். இரையச்சம் இருந்ததுன்னா வச்சீங்களா எல்லாத்தையும் நம்ம மாத்தலாம். இப்ப வந்து என்ன வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப எங்க போயிட்ட என்ன பண்றேன்னு போன் எடுத்தாங்க. அதனால சென்னைக்கு வந்திருக்கேன், சாப்பாடு எதுங்க ஏத்தா இதை சொல்லியிருந்தா நம்மவே எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏத்தா அப்படின்னு போன் அடிச்சு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திருக்கோம். இதுல எங்க ஊர்ல 8 வருஷத்துல மாறினாங்க வந்து ஏன் அதை இது பண்ண முடியலன்னா என்ன பிரச்சனைன்னா வச்சீங்களா, நான் அகலகதீஸ் குரானே அதேசியம் பேசுறேன், நான் அகலகதீஸ், நான் அந்த பள்ளிக்கு போக மாட்டேன், நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இவங்கள யாரும் மாத்துறது? நீ இங்க மாத்தினாதானே அங்க போய் என்ன பண்ண முடியும்? இங்கேயே நீ எல்லாம் வழிகடா இருக்காங்க, அதை மாத்த முடியல உன்னால. நான் அகலகதீஸ் அந்த பள்ளிக்கு தான் போவேன், இந்த பள்ளிக்கு வர மாட்டேன்னா எப்படி? அப்புறம் பிற இடத்துல இஸ்லாம் எப்படி போய் நல்ல மார்க்க வந்து அவனுக்கு மார்க்கமே தெரியாம இருக்கான், அவங்க அப்பா வழிகடா இருக்காரு, அவங்க அப்பா மாரியே அவனும் போனான்னா அடுத்த அந்த தலைமுறை சங்கதி எல்லாமே அப்படியே போயிடுங்க. இப்ப வந்து ரெகுலரா எல்லாம் தொழில வராங்க, எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒரு ஆளு கூட இல்லாத பள்ளியில இப்ப 30 பேர் தொழுதுட்டு இருக்காங்க. காலையில பஜருக்கு 20 பேர் தொழுகிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இதுல அந்த அந்த பள்ளியில இருக்கிற இந்த 4 பள்ளி இருக்கு நம்ம ஊர் சுத்திய, 4 பள்ளியில இருக்கிற பயன் பேச இமாமோட இந்த இமாம் தான் அந்த பயன் வந்து நல்லா பேசுறாரு. அந்த அந்த விருப்பம் என்னடா நம்மள ஒருத்தவனே தொழில் வைக்கிறேன், நான் போய் ஒரு நாள் ஒண்ணும் தெரியாம இக்கப்பா சொல்லிட்டு ஐயோ என்ன வேற ஏதாவது பண்ணிடுவான்ட்டு எனக்கு வேற பயம் வேற, நம்ம வேற தமிழ் தப்பு அதை சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. அவர் இமாம் சொல்றாரு, இங்க வரது கூட ஒரு டாபிக் எழுதி கொடுத்தாரு, அவர் தான் எழுதி கொடுத்தாரு. நரகன்னு ஒரு டாபிக் 2 நாள் இங்க பேசுனா அவர் தான் எழுதி கொடுத்தாரு. இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா வச்சுங்களேன், பள்ளிக்கு நம்ம வந்து நம்ம பக்கத்துல இருக்க பள்ளி எந்த பள்ளி ஆனா இருக்கட்டும் அந்த ஜமாத்திலேயே சேரணும் முடிவு பண்ணிட்டோம். போலாம் அங்க முத்தவள்ளி வந்து நமக்கு தெரிஞ்சாருதான், நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஜமாத்துல விட்டு நம்ம எங்கேயும் போக கூடாது. நேற்று 1500 ரூபாய் சக்கரை சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டேன். நானும் என் மச்சான் காசு கொடுத்துறான், யாரும் ஜக்காத்து யாரா ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுல 1500 ரூபாய் கொடுத்தான். கொடுத்து நம்ம கஞ்சிலாம் வாங்கிட்டு இருந்தோம். 1500 ரூபாய் கொடுத்து அந்த மச்சான் போன் அடிச்சு, மச்சான் அது மாதிரி 1500 3000 ரூபாய் சக்கரை சாப்பாடு செலவாகுதான், அதை கொடுத்துட்டேன் மச்சான். அற்புதமான வேலை பார்த்துருக்கடா. ஏன்னா என் மச்சான் வந்து அகலகதீஸ் குரான் ஹதீஸ் இதுதான் பேசுவாங்க. அவரை நான் மாத்தி நான் என் பக்கத்துலயே வச்சிருக்கேன். அவர் வந்து தனியா போக மாட்டாரு, அவரு தனியா போய் தொழ மாட்டாரு, வீட்டுல தொழுவாரு. வீட்டுல தொழுது நீ தொழாம இருக்கலாமே, 4 சதத்துக்குள்ள நீ தொழுதுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு எப்படி என்ன பண்ண முடியும்? அவரை இப்ப மாத்தி கொண்டுட்டு போய் அவர் இப்ப என்ன இல்லாம அவரு போயிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப ஹதீஸ் குரான் ஹதீஸ் பேசுறவனே வந்து சரியில்லாத வழிகேடா இருக்கா, அதுதான் சிக்கல். அப்புறம் அவங்கள ஏன் மாத்துறது? வழிகேடு தவற போயிருக்க ஆளை வந்து எப்படி மாத்துறது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இரையச்சம் உள்ளவர்களா இருங்க எல்லாருமே. 5 வேளை தொழுங்க, அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். 5 வேளை மூஞ்சி கை காலெல்லாம் கழுவினீங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு எந்த நோய் நொடி எதுவும் வராதுங்க. முட்டி போட்டு எஞ்சிங்கன்னா ஒரு அறிவியல் இருக்கு, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளும் ஏனோ தானு வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க, தெரியாதத இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்குங்க. அவன் சின்ன பையனாலும் பரவாயில்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க கத்துக்குங்க. அது அப்பதான் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்லைன்னா அதே இடத்துல தான் இருப்பீங்க. சரிங்களா? இத்துடன் என்ன உரையை முடித்துக் கொள்கிறேன்.